அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் நம்முடைய பூமி எப்படி தோன்றியது என்பதை அறிவியல் ஆதாரங்களை கொண்டும் சனதந்திர முறைப்படியும் இரண்டு விதத்திலும் காணலாம். அறிவியல் முறைப்படி இங்கு இதுக்கு முன்பு 6 முறை, அதாவது ஐஸ் ஏஜஸ் சொல்கிறாங்க, அதை கடந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ஐஸ் ஏஜின் போது பனி படர்ச்சி என்பது தான் ஐஸ் ஏஜ்னு சொல்லலாம். இப்போ நாம் தற்போது இருக்கிறது இந்த 6வது ஐஸ் ஏஜில், அதாவது கேனோஜிக் எராவின் 4ஆம் மண்டலமாகிய குவாட்டர்னரி பீரியடில் இருக்கிறோம் என்று சயின்ஸ் சொல்கிறது. இந்த ஐஸ் ஏஜின் போலாம் பெரும் ஊழிகள் நடந்துள்ளது. இந்த ஊழிகளுள் முதலாக நடைபெற்ற பொங்கோலா கேல்சியேஷன் சுமார் 2.9 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு, அதாவது 29 லட்சம் வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றதாக சொல்கின்றனர். நமது இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டுள்ள புராணங்களில் உள்ள யுகத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு மகாயுகம் என்பது 43,20,000 வருடங்கள் ஆகும். இதில் சத்தியுகம் 17,28,000 வருடங்களாகும், திருத்தயுகம் 12,90,000 வருடங்களாகும், துவாபரயுகம் 8,64,000 வருடங்களாகும், கலியுகம் 4,32,000 வருடங்களாகும். எனவே இந்த முதல் ஐஸ் ஏஜை, அதாவது கிறிஸ்துவ காலத்தை தொடர்புபடுத்தும் போது 29 லட்சம் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்து முடிந்திருக்கு என்று கொண்டால் அதை சக்தியுகத்தின் இறுதியில் நிகழ்ந்துள்ளது என்பதையும் கொள்ளலாம், அல்லது கிறிஸ்துவத்தின் இறுதியில் நிகழ்ந்தது என்று கொள்ளலாம். அதையடுத்து ஏற்பட்ட 2வது ஐஸ் ஏஜ் ஆகிய யுரேனியன் கால்சியம் என்பது அது 2.4 to 2.1 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது என்கின்றனர். இது திருத்துவத்தின் மத்தியில், அதாவது 25,92,000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது. 3வது ஐஸ் ஏஜ் ஆன கிரோஜனியன் கால்சியேஷன் 0.72 to 0.64 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது, அதாவது 7,20,000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது. அதை துவாபரயுகத்தின் பிற்பகுதியில் நிகழ்ந்துள்ளது என கொள்ளலாம். 4வது ஐஸ் ஏஜ் ஆன ஹேண்டியன் சஹாரன் கேல்சியன், அதாவது 0.46 to 0.42 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது, அதாவது 4,60,000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது, துவாபரயுகத்தின் இறுதியில் நிகழ்ந்துள்ளது என கொள்ளலாம். அதை அடுத்து 5வது ஐஸ் ஏஜ் ஆன காரோ 0.36 to 0.26 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது, அதாவது 3,60,000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது. இது கலியுகம் ஆரம்பித்து 72,000 வருடங்களுக்கு பின்பு நிகழ்ந்துள்ளது, அதாவது கலி இறங்கு முகத்தில் 70,000 வருடங்களுக்கு பின்பு நிகழ்ந்துள்ளது என கொள்ளலாம். 6வது ஐஸ் ஆகிய கியோனஜிக் 4வது பிரிவாகிய இறுதி கட்டத்தில் நடந்த கேல்சியேஷன் 0.258 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது, அதாவது 2,58,000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது. இது கலியுகத்தின் மத்தியில் நிகழ்ந்துள்ளது. எனவே மனுவின் மச்ச அவதாரத்திற்கு பின்பு இங்கு 5 பெருவெள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. அவருடைய காலகட்டத்தை தான் நாம் மேலே ஐஸ் ஏஜில் உடன் ஒப்பிட்டு பார்த்தோம். எனவே இதன் அடிப்படையில் பார்த்தால் ஒவ்வொரு பெருவெள்ளத்திற்கு பிறகும் ஒரு விஷ்ணுவின் அவதாரம் தோன்றி இங்கு உயிரினங்கள் மேன்மை அடைந்து கொண்டுள்ளதாக நம்முடைய புராணங்களில் கூறப்பட்டதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம் பார்த்தால் மச்ச அவதாரம் 29 லட்சம் வருடங்களுக்கு முன்பு சக்தியுகம் இறுதியிலும், கூர்ம அவதாரம் 25,92,000 வருடங்களுக்கு முன்பு திருத்த யுகத்தை மத்தியிலும், வராக அவதாரம் 7,20,000 வருடங்களுக்கு முன்பு துவாபர யுகத்தின் பிற்பகுதியிலும், நரசிம்ம அவதாரம் 4,60,000 வருடங்களுக்கு முன்பு துவாபர யுகத்தின் இறுதியிலும், வாமன அவதாரம் அதாவது 3,60,000 வருடங்களுக்கு முன்பு கலியுகம் தொடக்கத்திலும், பரசுராமர் அவதாரம் 2,58,000 வருடங்களுக்கு முன்பு கலியுகத்தின் மத்தியிலும், ராமர் அவதாரம் 7,000 வருடங்களுக்கு முன்பு கலியுகத்தின் இறுதியிலும், பலராம கிருஷ்ணா அவதாரம் கலியுகத்தின் முடிவிலும் ஏற்பட்டது. இங்கு நான் மேலே குறிப்பிட்ட கலியுகம் இறங்கு கலியுகம், அதையடுத்து கிருஷ்ண மறைவுக்கு பின் ஏறு கலியுகம் 5192 வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக எடுத்துக்கொள்வோம். இந்த யுகத்தின் கால அளவை
பெரிய கால அளவீட்டு முறை, சிறிய கால அளவீட்டு முறை என்று இரண்டு விதத்தில் கையாள வேண்டும். உதாரணத்திற்கு, வருடங்கள் பெரிய கால அளவீடு என்று கொண்டால் ஒரு நாளில் உள்ள 24 மணி நேரத்தின் பகுதிகளில் சிறிய கால அளவீடு முறை கொண்டு அளவிடுகிறோம். இதை போன்று தான் நாம் இந்த யுகத்தின் சைக்கிளையும் இந்த யுக சுழற்சியையும் கையாள வேண்டியிருக்கிறது. அதை எவ்வாறு ஒரு நாளுக்கு அதிகாலை, காலை, மதியம், மாலை, அந்தி, இரவு என்று 6 நிலையில் பிரிக்கின்றோம். அதை போன்றே பெரிய காலத்திலும் வருடங்கள் யுகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு யுகத்திலும் 4 பகுதிகளாக தர்மத்தின் அடிப்படையில் அதை சக்தியும், திரேத்தயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று தரு நிலவும் காலகட்டங்களை உணர்த்துவதற்காக ஒவ்வொரு யுகத்திலும் 4 பிரிவுகளாக இந்த யுகங்களை மேலும் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது ஒரு கலியுகத்தில் உள்ள 4,32,000 வருடங்களுக்கு 18 சுழற்சிகளாக இந்த யுகத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம். இங்கு ஒரு சுழற்சிக்கு 24 வருடங்கள். இதைத்தான் இந்த சைக்கிளில் பார்க்கிறீர்கள். இது சிறிய கால அளவை யுகத்தின் அடிப்படையில் காண்பிக்கிறது. அவ்வாறு பார்க்கும் பொழுது நாம் இந்த கலியுகத்தில் முதல் சுழற்சியுள்ள ஏறுமுக துவாபரக தர்ம சுழற்சியில் வாழ்கின்றோம். அதாவது கலி தர்மம் இறங்குமுகம் 1200 வருடம், கலி தர்மம் ஏறுமுகம் 1200 வருடம், கலி துவாபர ஏறுமுகத்தில் தர்மத்தில் சுழற்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கும். இதை அடுத்து கலி சக்தி ஏறுமுகம் தர்ம காலத்தை நோக்கி சென்று மொத்தம் 24 வருடங்கள் சுழற்சியில் இந்த தர்ம யுக சக்கரம் கால அளவீட்டை நாம் மேலே குறிப்பிட்டுள்ளோம். இத்தகைய முறையில் பார்த்தால் 18 சுழற்சிகள் இந்த கலியுகத்தில் உள்ளன. இதை போன்று ஒவ்வொரு யுகத்திலும் இத்தகைய சுழற்சிகள் தர்மத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு யுகத்தையும் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த 4 பகுதியிலும் முறையே 4 யுகங்களாக தர்மத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றன. இத்தகைய காலவெட்டு அளவீட்டு முறையில் பெரிய காலவெட்டு அளவீட்டு முறையை ஒவ்வொரு யுகமும் ஒரு அவதார் விஷ்ணு உருவெடுத்து உடலின் அடிப்படையில் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியை காட்டுகிறது என்றும், அதை போன்று ஒவ்வொரு யுகத்திலும் உள்ள தர்மத்தின் அடிப்படையாக காட்டும் சிறிய கால அளவீட்டு முறையில் உயிரின் உணர்வு நிலையில் ஏற்படும் வளர்ச்சியை உணர்த்தும் வண்ணமாக விஷ்ணுவின் அவதாரங்களை நாம் கையாள வேண்டியுள்ளது என்றும் இங்கு நான் கூற முற்படுகிறேன். இனி இந்த சிறிய மற்றும் பெரிய கால அளவீட்டு முறையை வைத்து விஷ்ணுவின் அவதாரத்தை அடிப்படையாக கொண்டு நமது காலநிலை எப்படி கணக்கிடும் என்பதை இனி பார்ப்போம். மத்ஸ்ய அவதாரம் பெரிய கால அளவிட முறைப்படி 29 லட்சம் வருடங்களுக்கு முன்பு, சிறிய கால அளவீடு கிமு 65,000, அதாவது உணர்வு நிலையில் 3வது சென்சியும் கிறித்து யுகத்தையும் தர்மச்சக்கரத்தின் அடிப்படையில் கிறித்து யுகத்தில் நடந்த தர்மச்சக்கரத்தின் அடிப்படையிலும், இது தர்ம சுழற்சியின் அடிப்படையில் பார்த்தால் துவாபரக சுழற்சி 34லும், கூர்ம அவதாரம் பெரிய கால அளவீட்டு முறையில் 25,92,000 வருடங்களுக்கு முன்பும், அதே உணர்வு நிலையின் அடிப்படையில் பார்க்கும்போது கிமு 55,000 வருடங்களுக்கு முன்பும், அறிவு நிலையில் 4வது சென்ஸ் இது திருத்த யுகத்தில் நிகழ்ந்து வந்ததாகவும், அது தர்ம சக்கரத்தின் அடிப்படையில் துவாரக தர்ம சக்கர சுழற்சி 34 சைக்கிளிலும், வராக அவதாரம் 7,20,000 வருடங்களுக்கு முன்பும், உணர்வு நிலையின் யுகமாக கிமு 45,000 வருடங்களுக்கு முன்பும், சென்ஸ் அதாவது 4th சென்ஸ் இது துவாபர யுகத்தில் வந்துவிட்டது என்றும், தர்ம சக்கரத்தின் அடிப்படையில் துவாரக சுழற்சி 35லும், நரசிம்ம அவதாரம் 4,60,000 வருடங்களுக்கு முன்பும், சிறிய கால அளவிட முறைப்படி கிமு 35,000 வருடங்களுக்கு முன்பும், சென்ஸ் லெவலில் 5th சென்ஸ் துவாபர யுகத்தில் வந்தும், தர்மயுகத்தின் அடிப்படையில் துவார சுழற்சி 35லும், வாமன அவதாரம் 3,60,000 வருடங்களுக்கு முன்பும், சிறிய கால கிமு 28,000 வருடங்களுக்கு முன்பும், சென்ஸின் அடிப்பில் 6th சென்ஸும் வந்து இதுவும் துவாபர யுகத்தில் வந்துவிட்டது. தர்ம சுழற்சி அடிப்படையில் துவாபர 35வது, பரசுராம அவதாரம் 2,58,000 வருடங்களுக்கு முன்பும், சிறிய காலத்தினுடைய கிமு 25,000 வருடங்களுக்கு முன்பும், அறிவு நிலையில் அறிவின் நிலை 1லும், இதுவும் துவாபரகத்திலும், இது துவாபரகத்தில் துவாபர சுழற்சி 36வது தர்ம சுழற்சியிலும், ராமர் அவதாரம் 7,000 வருடங்களுக்கு முன்பும் கிமு 5,154லும், அறிவு நிலையில் பார்த்தால் அறிவு நிலையில் 6வது அறிவு நிலை 8யும், இதுவும் துவாபர நிலையில் நாம் அடைந்து விட்டோம்.
தர்ம சுழற்சியில் துவாபரம் 36 சுழற்சி சக்கரத்திலும் பலராம மற்றும் கிருஷ்ண அவதாரங்கள் 5600 ஆண்டுகளுக்கு முன்பும் கிமு 3140 இங்கும் நமது அறிவு நிலையில் 6வது அறிவு நிலை எட்டி இது கலியுகத்தின் முதல் சைக்கிளிலும் கிருஷ்ண அவதாரம் அதே போன்றும் புத்தர் 3850 வருடங்களுக்கு முன்பும் சிறிய காலகட்டத்தில் தான் வருகிறது. கிமு 1850 அப்பொழுது அறிவின் 7வது இன்ஸ்டிடியூஷனிலையும் இந்த நிலையில் மனிதனம் எட்டிவிட்டது. இது கலியுக சக்கரத்தில் முதல் கலி தர்ம சக்கரத்திலும் அதையடுத்து நாயன்மார்கள் இவர்கள் கிமு 1500 கலி முதல் சலி தர்ம சக்கரத்திலும் நடக்கிறது, கலியுகத்தில் நடைபெறுகிறது. இவ்வாறு தான் யுகத்தை கணக்கிட்டு இதன் அடிப்படையில் நம்முடைய அவதாரங்களை கொள்ளும்போது இங்கு கிமு 65,000 டு கிமு 1000 வரையிலான காலகட்டத்தில் எப்படி உயிர் நிலையில் மனம் என்பது ஓரளவு உருவெடுத்து அதன் உச்சக்கட்டத்தை கிருஷ்ண அவதாரத்தின் போது அடைந்ததை விஷ்ணுவின் பல்வேறு அவதாரங்களில் ஏற்பட்ட மன வளர்ச்சியின் காலகட்டமாக இந்த சிறிய கால அளவீட்டினை அவதாரத்தின் அடிப்படையில் கருதலாம். இதை சிறிய கால கணக்கீட்டில் உயிரின் உடலின் வளர்ச்சியை நம்முடைய யுகத்தின் பெரிய கால அளவீட்டிலும் நாம் கணக்கிட வேண்டியுள்ளது. எனவே உடலின் வளர்ச்சி பெரிய யுக காலகட்டத்தின் அடிப்படையிலும் மனதின் வளர்ச்சி சிறிய காலகட்ட அடிப்படையிலும் கணக்கிடுவதில் இந்த அவதாரம் உணர்த்து என்பதை அடியனின் கருத்து. அதை போன்று ஒவ்வொரு யுகத்திலும் அந்த யுக காலகட்டத்தை 4 பகுதிகளாக தர்மத்தின் அடிப்படையில் பிரிப்பதால் ஒவ்வொரு யுகத்திலும் 4 யுகங்கள் தர்மத்தின் அடிப்படையாக கொண்டு 24,000 வருடங்கள் உள்ள சுழற்சி காலத்தை நீங்கள் கண்டீர்கள். அதை நாம் கருத்தில் கொண்டு இந்த கால அளவீட்டினை நமது புராணங்கள் மற்றும் இதிகாசம் சொல்லுள்ள கால யுகங்களோடு பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. உதாரணத்திற்கு ராமர் திருத்த யுகத்தில் இருந்தார் என்பது அவர் துவாபர யுகத்தில் உள்ள 36வது தர்மயுக சுழற்சி உள்ள திருத்த சுழற்சி காலத்தில் வாழ்ந்தார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பூமியில் உயிர் வெகு காலத்திற்கு முன்பு வாழ்வதற்கான ஆதாரங்களை நான் மேலே குறிப்பிட்ட அவதான அடிப்படையாக கூறி காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட எவ்வளவு பழமையானது என்பது இந்த உயிரினம் இந்த உலகில் தோன்றியது உங்களுக்கு விளங்கும். ஆனால் நம்முடைய அறிவியலின்படி மனிதன் ஜீனின் அடிப்படையில் பார்த்தால் இங்கு 2 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு தான் இருந்தான் என்று சொன்னார்கள். தற்போது ஏயின் அடிப்படையில் அனைத்து செய்தால் அது 6 லட்சம் வருடங்கள் 60 லட்சம் வருடங்கள் என நீண்டு கொண்டே போகிறது. அந்த நிலையிலிருந்து அறிவின் கருத்தும் ஒரே நிலையில் இல்லை, அது மாறிக்கொண்டே இருக்கிறது. நம் கண்டுபிடிக்கும் தன்மைக்கேற்ப எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கிறது. ஆனால் சனதம் உணர்த்தும் கருத்தும் உணர்வின் மூலம் மாறிந்தது. அது என்றுக்கும் மாறாது, சத்தியம் நிறைந்தது, காலத்தால் அழியாது. அந்த நிலையிலிருந்து நாகரிகம் பார்க்கும்போது மனிதன் ஆப்பிரிக்க கண்டத்தில் 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பு பார்க்க முடியுது என்ற சயின்ஸ் கூறியது. ஆனால் அந்த கூற்று எல்லாம் பொய் என தற்போது நிறுவனம் ஆகிக்கொண்டே வருகிறது. அந்த அறிவில் கூறிய பல பனிக்கட்டி படர்ச்சி கட்டங்களை கொண்டு உலகில் என்ன நிகழ்ந்தது என்று பார்ப்போம். முதல் ஐசேஜில் பனிப்பறட்சி காலமாகிய பெங்கோலா காலம் 2.9 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது. அதை தென் அமெரிக்காவில் பொங்கோலா சூப்பர் குரூப் ஆக காண முடிந்தது என்கின்றன. அதையடுத்து 2வது ஐசேஜ் ஆகிய யூரேனியன் கிளாசியேஷன் நடைபெற்ற காலம் 2.4 to 2 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது. அப்போது தான் நிறைய ஆக்சிஜன் காற்று உயர்வில் ஏற்பட்டு அதனால் நமது வளிமண்டலத்தில் நிறைய ஆக்சிஜன் உருவாயிற்று என்று கூறுகின்றனர். 3வதாக கிரியோஜெனிஷன் கால்சியேஷன் நடைபெற்ற காலம் அது 0.72 to 0.635 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்டு இந்த உலகம் முழுவதும் பனிக்கட்டினால் ஆன அடுக்குகளாக எல்லா இடங்களும் ஒரே மாதிரியாக படர்ந்தது என்று சொல்கின்றன. அதையடுத்து 4வது ஏற்பட்ட ஐசேஜில் ஹேண்டியோன் சஹாரான் கிளேசியன் சுமார் 0.45 to 0.42 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது. அதனால் லேட் ஒரோடோவிஷியன் டு ஏர்லி சிலூரியன் பீரியட்ஸ் அதனால் பனிகள் எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்க கண்டத்தில் பகுதியில் உள்ள நிலப்பகுதியில் கரைந்து நிலப்பகுதி வெளிப்பட்டது. அதையடுத்து 5வது வந்த கேரோ கால்சியேஷன் காலமாகிய 0.36 to 0.26 பில்லியன் முந்தைய காலத்தில் கார்போனிஃபேரஸ் முதல் பெர்மியன் வரையிலான காலத்தில் பேஞ்சியா என்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு பூமியில் தோன்றியது. அப்பொழுது பெரிய அளவிலான மாற்றம் காலநிலையிலும் மற்றும் கடல் மட்டத்திலும் ஏற்பட்டு நிறைய மாற்றங்கள் இந்த பூமியில் நிகழ்ந்தது என்று கூறி அதன் முதல் 0.258 பில்லியன் வருடங்கள் முன்னால் உருவெடுத்த இந்த கடைசி பனிக்கட்டி காலம் இருக்குது என்று சொல்கிறார்கள்.
இதற்கு பிரகாரம் பல வெள்ளங்கள் நிகழ்ந்துள்ளது என பல அழிவுகள் நிகழ்ந்தது என்று கூறுகின்றனர். எனவே அறிவியல் முறைப்படி பார்த்தால் மனிதன் 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பு பல இனங்களாக 7 நிலையில் குரங்கில் இருந்து வெளிப்பட்டான். அவன் தற்போதைய நவீன மனிதனாக 1,40,000 வருடங்களுக்கு முன்பு தான் உருவாகின என்று கூறுகிறது. இன்னும் சில கருத்துக்கள் இது 70 லட்சம் 50 லட்சம் என்று கூறிக்கொண்டே போகிறது. ஆனால் சனாதன தர்மத்தில் இங்கு உயிரினங்கள் வெகு காலத்துக்கு முன்பே, அதாவது பல மகாயுகங்களுக்கு முன்பே வந்துவிட்டன என்று கூறுகிறது. இந்த சனாதன தர்மம் இந்த குமரிக்கணத்தில் முதலில் உருவாகி அது உலகம் முழுவதும் பரவியது என்று எவ்வாறு என்று இனி ஆராயவும். சனாதன தர்மம் முதலில் தமிழர்கள் நாட்டில் தான் தோன்றி பின்பு அது வடக்கு நோக்கி பரவி இந்த நாகரிகத்தான் மலர இந்த உலக நாகரிகங்கள் விரிவடைய வழிவகுத்து என்பதை எவ்வாறு என்று பார்ப்போம். இத்தகைய நாகரிகம் மாந்தர்கள் முதலில் நாகரிகத்தை பரிசாற்றிய குமரிக்கணத்தில் தான் உருவாகியது. இந்த குமரிக்கணத்தின் கீழ்ப்பகுதியில் நாகர் மக்களும் மேல் பகுதி தமிழாகிய பாண்டிய மன்னர்களும் வாழ்ந்தனர். பின்பு கடற்கோள்களால் குமரிக்கணத்தின் பல பகுதியில் அழிய பாண்டியர்கள் அப்படி நிலம் வழியாக வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்த போது தென்னிந்தியாவை தற்போது தென்னிந்தியாவை அடைந்தும் அந்த காலகட்டத்தில் குமரிக்கண் கீழ்ப்பகுதியில் இருந்த நாகர் மக்கள் ஸ்ரீலங்கா இந்தியாவுடன் தரைவழி மார்க்கம் இணைந்திருந்ததால் அந்த வழியாக சேதுப்பதின் வழியாக குமரிக்கண்டத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து வந்து இந்த ஸ்ரீலங்கா வழியாக ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளை அடைந்து நாகப்பட்டினத்தில் வாழ்ந்தார்கள். தங்கள் ராஜ்யங்களை அங்கு அமைத்தனர். இந்த நாகர்களின் வழியில் வந்தவர்கள் தான் சிவபெருமான், இந்த பாண்டியர்களின் வழி வந்தவர்கள் தான் தேவி பார்வதி ஆவார்கள். இவ்வாறு சிவன் அவர்கள் நடுநாடு மற்றும் சுழநாடு பகுதியில் வாழ்ந்து பின்பு பார்வதி அவர்களை மனம் புரிந்த பிறகு பாண்டிய நாட்டின் மைந்தனாக மாறினார். எனவே தான் இந்த நாகர் மற்றும் பாண்டிய மன்னர்களிடையே இந்த திருமணம் ஒரு பிற்கால பாண்டியர் காலத்திலும் தொடர்ந்து கொண்டிருந்தது. இவ்வாறு வாழ்ந்த சிவனின் வரலாற்றைத்தான் சோழ நடுநாடு மற்றும் தொண்டை நாடுகளில் உள்ள பல கோயில்களில் அங்குள்ள ஊர்களின் பெயர்களின் மூலம் காண கிடைப்பதை நாம் முன்னரே பல காணொலிகள் மூலம் கண்டோம், அதை ஆராய்ந்தும் பார்த்தோம். இவ்வாறு வாழ்ந்த சிவன் பார்வதி அன்னையை திருமணம் செய்து தனது குழந்தையுடன் குடும்பமாக வாழ்ந்த இடம்தான் தற்போதைய செய்யாறு பகுதியாகும். அதை அங்குள்ள வேதபுரீஸ்வரர் கோயில் உள்ள வரலாற்றின் மூலம் நாம் அறிய முடிகிறது. இங்கு தாயாருக்கு இளைமலை நாய் என்ற பெயரே தாயாரின் அந்த இளமை பருவத்தை குறிக்கும் வண்ணம் உள்ளது. இங்குத்தான் பார்வதி தேவி தனது குழந்தையாக முருகன் விளையாட தனது சூலத்தின் மூலம் இந்த செய்யாற்றை உருவாக்கினாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த செய்யாற்றுக்கு குழந்தை ஆறு என பொருள் உள்ளது. அதாவது முருகன் குழந்தை பருவத்தில் விளையாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஆறு என்பது அந்த ஆற்றின் பெயரின் பொருளிலே உள்ளதை காண முடிகிறது. அதையடுத்து முருகன் தனது சிறு வயதில் தற்போதைய கொக்கி சுப்பிரமணியம் கோயில், அதாவது கர்நாடகத்தில் உள்ள கருவஞ்சமலை பகுதி வரை பல்வேறு தாய்மார்கள் மூலம் வளர்க்கப்பட்டு பல கலைகளை பயின்று தனது சிறு வயதில் வளர்ந்தார். தனது குமார பருவத்தில் தற்போதைய ஆந்திர பகுதியில் போர் பயிற்சிகளை எல்லாம் கற்றுத் தேர்ந்து முதலில் தாரகாசூரனை தற்போதைய ஆந்திர பிரதேசத்தில் இந்த பஞ்சராம கோயில்களை இருக்கும் இடத்தில் வதம் செய்து அவனுடைய ஆத்மங்களை பிரதி செய்த இடம்தான் பஞ்சராம கோயில்கள் உருவெடுத்துள்ளன. ஆனால் இந்த குமரிக்கண்ட போரின் போது அதன் பிறகு அவர் திருச்செந்தூர் சென்று படைகளை திரட்டி குமரிக்கண்டத்தில் சென்று சூரபத்மனை வென்றார். அப்போது பல பேரவைகள் இந்த குமரிக்கண்டத்தில் நிகழ்ந்தன. இங்கு குமரிக்கண்டத்தின் பல நிலப்பகுதிகள் கடலில் மூழ்கின என்று கந்த புராணத்தில் குறிப்புகள் உள்ளன. எனவே இதன் மூலம் குமரிக்கண்டத்திலிருந்து தான் நமது நாகரிகம் தோன்றியது என்பதற்கான நிறைய சான்றுகள் கந்த புராணத்திலும் அங்கு அதை ஆண்ட சூரபத்மன் மற்றும் சிங்கமோகன் ஆட்சி பிறந்த நகரின் வடிவமைப்பை கொண்டு நாம் அறிய முடிகிறது. இவ்வாறு போர் புரிந்து வென்ற முருகன் இலங்கையில் உள்ள கதிர்காம் கிரகத்தில் திணை மற்றும் சக்கரவள்ளி கிழங்குகளை பயிரிட்டு அங்கிருந்து இந்த விவசாய தொழில்நுட்பத்தை உலகின் பல பகுதிகளுக்கு, குறிப்பாக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கொண்டு சென்றார். அதற்கான சான்றுகள் முருகன் கலாச்சாரத்தை பின்பற்றும் சில பழங்குடியின மக்கள் அங்கே தற்போதும் வாழ்ந்து வருவதை அடையாளம். இவ்வாறு விவசாய புரட்சி ஏற்படுத்திய முருகன் அதன் மூலம் உலகின் பல பகுதிகளுக்கு தனது ஆட்சி மொழியாகிய தமிழை அத்துடன் கொண்டு சென்று தமிழ் மொழியை உலகின் மொழியாக கிமு 26,221 பிசியில் எவ்வாறு நிலைப்பை செய்தார் என்பதை விரிவாக நாம் ஏற்கனவே கண்டும். தென்னிந்தியாவில் அவரின் கீழ் எல்லா பகுதியிலும் குமரிக்கண்ட போருக்கு பின் ஒரு குடையின் கீழ் வர அதனை நிர்வகிக்கும் பொருட்டு அதை முறையே தனது அன்னைக்கு ஒரு பகுதியாகவும் தனது மனைவி வள்ளிக்கு ஒரு பகுதியாகவும் பிரித்து கொடுத்து ஏற்பட்ட ராஜ்யங்களை கொடுத்து சேர சோழ பாண்டிய ராஜ்யங்கள் எவ்வாறு உருவாகின என்று நாம் முன்பே கண்டோம். பிறகு முருகன் வழிவந்தவர்கள் சேர மன்னர்களாகும், முருகன் நவவீரர்கள் வழிந்தவர்கள் வேளிர் மன்னர்களாக உருவெடுத்தோம் என்று கண்டோம். எனவே
சேராட்டு பயிலை உருவாக்கிய முருகன் தனது ஓ வடிவில் இந்திய முழுக்க படைப்படைகளை அமைத்து ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக உயர்ந்தார் என்பதை கண்டும் இந்த காலகட்டத்தில் அவரின் தென்னிந்திய பகுதிகளை மேற்கே வாழ்ந்தவர்கள் சேர மன்னர்களாக உருவெடுக்க முருகன் வழியில் வந்தவர்கள் வேளிர் மன்னர்களாக அவர்கள் வீரர்கள் திகழ்ந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் முருகன் உலகம் முழுவதும் பரவி தனது ராஜ்யங்களை உருவாக்கி பெரும் சக்கரவர்த்தியாக உயர்ந்து தமிழை உலகம் முழுவதும் கொண்டு சென்றார். எனவே தன் முருகனை தமிழ் கடவுள் என்று நாம் போற்றுகின்றோம் என்று பார்த்தோம். எனவே நமது புராணங்கள் கூறும் வரலாறு அதை சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நமது வரலாறு உண்மை என்று தோன்றுகிறது.